கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காணொலியில் ஒரு சிறு பெண்ணை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அழகாக அப்படின்னா, அவள் சிறையிருப்பிலிருந்து வந்தவள், அடிமைத்தனத்தில் வந்தவள். சில நினைப்பாங்கல்ல, என்ன என் தேசத்தில் இருந்து என் தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு வந்த நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படிலாம் திட்டம் போட்டு சபிக்கிற பெண்ணாக அவள் இல்லை. வந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும், அவள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதான் அவருடைய பிரதான நோக்கம். அவர் சொல்லுவா, ஆண்டவரே, என்ன இந்த சீரியா தேசத்தை கொண்டு வந்ததற்கு நோக்கம் இல்லையா, முகாந்திரம் இல்லையா? முகாந்திரத்தை காண்பியும் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த சம்பவங்களை அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். நான் அந்த வசனத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவரை குஷ்டத்தை நீக்கி விடுவார் என்றாள். இதை கேட்டவுடனே நாகமானுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் மறுபக்கம் ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு விடிவு காலம் உண்டாயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காரியத்தை என்ன செய்கிறான் அப்படின்னா, சரி ரைட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜாட்ட நிருபம் வாங்கி போகிறான், எல்லாம் செய்கிறான். இப்போ யோர்தான் பக்கத்தில் வந்தாச்சு, யோர்தானில் முங்கி எழும்பணும், அவ்வளோதான். இந்த யோர்தானில் அவன் ஞானசானம், அது ஞானசானம் வருது, யோர்தானில் முங்கி எழும்புனா சொஸ்தமாவான உடனே அவனும் ஒரு ரெட்ட நிலை தான். உள்ளே போய் அவன் முங்குறான். ஒரு தரம் முங்கி எழும்புறான், ஒன்றும் மாற்றம் இல்லை. இரண்டாம் தரம் முங்கி எழும்புகிறான், மாற்றம் இல்லை. இப்படி 6 தரம் முங்கி எழும்புகிறான். 7ஆம் முறை அவன் முங்கி எழும்பும் பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல் ஆயிற்று, வாலிபனை போல் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை வருஷம் நம்ம அந்த வியாதியோடு எவ்வளவு வேதனைப்பட்டோம், அந்த பெண் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருப்பான். அந்த பெண் நல்லா இருக்கணும், ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு வழிவகுத்தவள் அவள் தானே. அவளை எப்படி நம்ம எவ்வளோ கண்ணியமாக நடத்தணும்னு நினச்சி அவன் மனசில் நினச்சிருப்பான். பிரியமான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பிரச்சனைகளை பாராதபடிக்கு அடுத்தவங்களை பார்க்கணுங்க. இப்போ அப்படி தான் அடிமைப்பட்டு தானே வந்துட்டோம், சிறைப்பில் வந்துட்டோமே அப்படி அவளை பார்க்கல. தன் எஜமானை பார்க்கிறார், தன்னை கொண்டு பராமரிக்கிறவனை பார்க்கிறார், அவருடைய மனைவியோடு பேசுகிறார். ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த குஷ்ரோகத்தை மாற்றணும்னா ஒரே வழி சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி தான். சரி ரைட், அங்கே போகிறான், 7 தரம் முங்குறான். அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல் ஆகிறது. அவன் வெளியே வர்றான். அவனுக்கு சந்தோஷத்தை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ எலிசாட்ட பேசுகிறான், நான் கொண்டு வந்திருக்கிற வெகுமதிகளை நீர் வாங்கிக் கொள்ளும், நான் உமக்கென்று கொண்டு வந்திருக்கிற வெகுமதிகளை நீர் வாங்கிக் கொள்ளும். அப்போ அவன் சொன்ன, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், கொண்டு போகும் அப்படின்ட்டான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ உங்களுடைய நாட்டிலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு போட்டுமா, எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டான். இப்போ அவன் ஒரு காரியத்தை எலிசாட்ட கேட்குறான். என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவன் மனம் திரும்புகிறான் பாருங்க, அதான் முக்கியம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த நதியில் மூழ்கி எழும்பினோடனே அவன் வாழ்க்கை அவன் சரீரம் மாறும் பொழுது அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான். என்ன தீர்மானம்னா, நான் விக்கிரக கோயிலுக்குள்ளே போவேன், என் ராஜாவுக்கு கைகளாக கொடுத்துருப்பேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு என்ன செய்வாராக, மன்னிப்பாராக அப்படின்னு சொன்ன உடனே அந்த காரியத்தை எலிசா மன்னித்து அந்த நேரத்துக்கு தான் மாதிரி நடத்துவார், போப்போ அப்படின்றான். அவன் தேசத்துக்கு சந்தோஷமாய் புறப்பட்டு போனாங்க. குஷ்டரோகியாய் வந்தான், ஆரோக்கியம் அடைந்தான், மனம் திரும்பினான், வேறு மனுஷனாய் மாறினான். விக்கிரகத்துக்கு வழிபடுவதை நிறுத்திவிட்டு கர்த்தருக்கு வழிபடுகிற காரியத்தை ஒரு சிறு பிள்ளை அவனை நடத்திற்று, ரட்சிப்புக்குள் நடத்திற்று, ஞானசாரத்துக்குள் நடத்திற்று. பிரியமான தேவஜனமே, சிறைப்பட்டு போயிட்டோமே, அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே, கஷ்டத்தில் இருக்கிறோமேன்னு நினைச்சு நீங்கள் கதறுவீர்களானால் உங்கள் துக்கம் ஒரு நாளும் மாறாது. துக்கம் மற்றொரு துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுவதற்காகத்தான் உன்னை அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்தை கொண்டு வந்தார் என்பதை அந்த சிறு பெண் நினைத்து சரியாக நடத்தினதுனால உடைய குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று.
நாம் ஜெபிப்போம். பிதாவே, நீர் யாரை எங்கே கொண்டு வந்து வைத்து அவர் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டீரோ அந்த சித்தத்தை எல்லாம் சரியாக செய்து முடிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக நீர் எங்களோடு கூட ஈடுபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் நான் என்னுடைய சொந்த வருத்தத்தை நினைத்து, சொந்த காரியத்தை நினைத்து நான் துக்கப்படாதபடிக்கு மற்றவர்களுடைய பாரத்தை நான் சுமக்கத்தக்கதாக எனக்கு அந்த அனுக்கிரகத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரக்கம் பாராட்டுங்க, உயர்த்துங்க, பெருக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.